நான் வந்து பேச போறேன். பர்சனல் டெவலப்மெண்ட் ட்ரெய்னர் அப்படிங்கிறதுனால அந்த ஏரியாவையும் கொஞ்சம் தொடணும் அப்படின்னு நினைக்கிறேன். சக்சஸ்க்கு யாராவது டெஃபினிஷன் சொல்றீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அருமையான இடத்துக்கு தாங்க வந்திருக்கேன். அதாவது இது ரொம்பவே மறக்க முடியாத ஒரு இடம், ரொம்பவே ஸ்பெஷலான இடம் அப்படின்றது எனக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச எண்டில் தான் நான் அதை ஃபீல் பண்ணேன். 4 மணிக்கு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆயிடுச்சு. அங்கே ஒரு செல்ஃபி கான்டெஸ்ட் வச்சுருந்தாங்க. மோர்கா ஸ்பான்சர் அவங்கள ஹேஷ்டேக் பண்ணி ஒரு செல்ஃபி கான்டெஸ்ட்டும் இங்கே நடந்துச்சு. ஸோ வந்த எல்லாத்துக்குமே ஒரு குஷி தாங்க. ஸோ இங்கே வந்த அத்தனை பேரும் ஒரு செல்ஃபி கான்டெஸ்ட்காக இந்த போர்டுக்கு முன்னாடி நின்று ஸோ நாங்கள் எல்லாமே வீடியோ எடுத்துக்கிட்டோம், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கிடச்சாங்க எனக்கு. ஸோ இதில் ஒரு 1/2 hour எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆனிச்சு. ஸோ உடனே போஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஒரு 5-6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் டைம். யாருக்கு அந்த போஸ்ட் வந்து நல்ல ஹிட் ஆகுது அவங்களுக்கு ஒரு மொபைல் வந்து 20,000 மதிப்புள்ள மொபைல் ஃபோன் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ டீ காஃபி குடிச்சிட்டு ப்ரோக்ராம் நம்ம போயிட்டு வந்தோம், நல்ல நிகழ்வு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற ஃபீலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட மட்டும்தான் இந்த ஈவெண்ட்டை வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட சேர்ந்து இங்கே இந்த நிகழ்வை நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்தியன் பில்லர்ஸ் ஃபோட்டோ எடுத்துருக்காரு. ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனோடனே சார் வந்து கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. நம்மளை வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்டிங்லேயே கொடுக்கணும் அப்படின்றதுனால சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்தே ஸ்டார்ட் பண்ணாங்க. மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 120 பேர் இங்கே நாங்கள் கூடியிருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து ரொம்பவே சோஷியல் மீடியாவில் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆவலோடு தான் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மீட்டப் நடக்கும்போது கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் டைம் தர்மபுரியில் சார் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இனி கண்டினியூஸாக நடக்கணும் அப்படின்றதா. ஏன்னா அங்கே வந்த அவ்வளோ பேருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் எவ்வளவோ மீட்டப் போயிருந்திருக்கேன். ஸோ அந்த மீட்டப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு 2-3 ஆடியன்ஸை கூப்பிட்டு பேச வைப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கான வாய்ப்புகள் அதோடு இல்லாமல் நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் அங்கே கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு உண்மையிலேயே நிறைய நாலேஜ் கிடச்சிச்சு. ஸோ எல்லாருக்குமே பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். இப்போ வரிசையாக வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து ஹானர் பண்ணி ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு நாங்கள் ஆரம்பிக்கும் போது நிறைய ஒரு பதட்டம் இருந்தது, ஒரு பயம் இருந்தது. ரெகுலரா நாங்க என்னதான் வருஷம் ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட இந்த மாதிரினா ஒரு சோசியல் மீடியா நிகழ்வு அப்படிங்கறத தர்மபுரி மாதிரி ஒரு ஊர்ல பண்ணும்போது வெளியில இருந்து வரவங்க யோசிப்பாங்க. இப்ப சேலத்துல இருக்கிறவங்க சென்னைக்கு போய் ஒரு சோசியல் மீடியா ஈவெண்ட்ல கலந்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா கலந்துக்குவாங்க. பட் சேலத்துல இருக்கிறவங்க தர்மபுரியில ஒரு சோசியல் மீடியா ஈவெண்ட் இருக்கு, நீங்க வாங்க கலந்துக்குவாங்கன்னு யோசிப்பாங்க. தர்மபுரி எந்த பெருசா பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் அதுக்கு மட்டும் எங்களால கேரண்டி கொடுக்க முடியும். நீங்க வந்து புதுசா யூடியூப் சேனல் பண்ண போறேன், இல்ல வந்து நான் ஒரு மீடியம் செக்மெண்ட்ல இருக்கேன், நான் வந்து அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகணும், ஸ்கேல் அப் ஆகணும், க்ரோ அப் ஆகணும். கற்பித்தல் வந்து ஒருத்தர் மேல நின்று பேசுவாங்க, கேட்டு போயிடும். பயிற்சி என்பது இன்டராக்டிவ். நாங்களும் சொல்லுவோம், நீங்களும் சொல்வீங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஃபீல்ட்லேருந்து ரொம்பவே அருமையாக டாபிக் எடுத்து பேசியிருந்தாங்க. எல்லா விஷயங்களும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக, அதாவது வளர்ந்து வரக்கூடிய யூடியூபர்ஸும் சரி, சோஷியல் மீடியாவில் எந்த பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு மீட்டப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மருந்தகம் மெயின் ஸ்பான்சர், ராதா ஸ்டோர்ஸ் மெயின் ஸ்பான்சர், வேதா பிசியோகேர் மெயின் ஸ்பான்சர், இந்தியன் பில்லர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்னர், டிபி போட்டோகிராஃபி போட்டோ அண்ட் வீடியோ ஸ்பான்சர், ஓ2 கேர் அண்ட் கார்டன் ரெஸ்டாரண்ட் ஃபுட் பார்ட்னர், ரெசிட் லைஃப் கேர் பார்ட்னர், வைப்ஸ் பஃபோர்ட், மலரும் உள்ளாட்சி மீடியா பார்ட்னர், பிசிஎஸ் டெக் பெங்களூர் டெக்னாலஜி பார்ட்னர், மேஜிக்கல் இங்கிலீஷ் கிளப் டெக்னாலஜி பார்ட்னர். இவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அஜய் சார் வந்து எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக கொஞ்சம் பழக்கம் அவங்க.
ஸோ அவங்களோட ஸ்பீக் எல்லாமே நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 30 செகண்டில் சொல்ல வந்த விஷயத்தை அருமையாக சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அங்கேயும் நம்மக்கிட்ட மைக்கை கொடுத்து பேச வச்சுட்டாங்க. வந்திருக்க அத்தனை பேரும் ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் பார்க்கும்போது. ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமா நான் ஃபீல் பண்றேன். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய பேர் பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. நான் அந்த அளவுக்கெல்லாம் வந்து ரொம்ப பேசுகிற ஆள்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கண்டென்ட் வந்து கொடுக்குற நீங்கள் தெளிவாக கொடுங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து யூனிக்காக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து போஸ்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு வந்திருந்தா கூட ஸ்டேஜ் ஏறி பேசிடலாம். ஏன்னா மீட்டப் அப்படின்னா அவங்களாம் பேசுவாங்க, நம்ம உட்காந்து தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ இங்கே மைக் கொடுத்த உடனே நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் அங்கே வந்துச்சு. ஸோ பேசுகிறத பேசினேன் நான். அதே மாதிரி அங்கே வந்த அத்தனை பேருக்கும் கான்ஃபிடென்ட் கொடுத்த மாதிரி 30 செகண்ட் டைம் கொடுத்து பேச வச்சுருந்தாங்க. ஸோ சோஷியல் மீடியா அப்படின்றது இப்போ உள்ள டைமில் ரொம்பவே முக்கியமாயிடுச்சு. இப்போ நம்ம பேச வந்ததை தைரியமாக பேசக்கூடிய ஒரு தளமாக இருக்குது. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி உருவாக்குறது, என்ன பண்ணுறது அப்படின்ற நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி பேசுனாங்க, பர்சனல் டெவலப்மெண்ட் பற்றி பேசுனாங்க, இந்த மாதிரி நிறைய டாபிக் எடுத்து பேசுனாங்க. ஏன்னா தர்மபுரியில் இந்த மாதிரியான ஈவெண்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது ரொம்ப செலக்டிவான பீப்புள்ஸ் தான் வந்து உங்க முன்னாடி பேசுறதுக்கு நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கோம். அது லட்சம் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஸோ அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான ஆட்களோட அவர் தொடர்பு இருக்கிறாரு சொல்லி. சுகி சிவம் நம்ம நியூஸ் விஜயன் சாரோடலாம் டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கிறாரு. சுகி சிவமோட மாணவன் இவர் தமிழ் பயில்றதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. ஸோ அவரும் வந்து சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. அவருடைய கருத்துக்களை எல்லாம் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஐ ஓப்பனிங் செஷனா இருக்கும். அவரும் இப்போ ஒரு 5 முதல் 7 நிமிடங்கள் அவரோட விஷயம் ஷேர் பண்ணுவார். இதற்கு அடுத்து ஒரு செஷன் முடிச்சுட்டு ஒரு ஸ்பீக்கர் முடிச்சுட்டு நம்ம பப்ளிக்கோட போயிடலாம். தேங்க்யூ, வெல்கம். லெட்ஸ் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. சமூக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய பப்ளிக் ஸ்பீக்கர் வந்து நிறைய பேசுனாங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் அங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து ரொம்பவே அந்த வளர்ந்து வரக்கூடிய யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யூடியூபர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஸோ சோஷியல் மீடியாவில் எந்த பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது கட்டாயமாக பயன்படுத்திங்க. எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல விஷயந்தான். அதாவது வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போது ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் 2-3 யூடியூபர்ஸாவது இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணாமல் அதில் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி இதுதான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதோட நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஸோ இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸு இனி அடுத்தடுத்து சேலம், திருச்சி இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வைக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான மீட்டப் நடக்கும்போது நிச்சயமாக இங்கே நான் சொல்கிறேன், ஏன்னா நிறைய யூடியூபர்ஸும் இருக்காங்க. அவங்கவுங்க வீட்டில் குட்டி குட்டி யூடியூபர்ஸ் கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கொஞ்சமாக ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் மோர்கா ஸ்பான்சர் பண்ணக்கூடிய அந்த மொபைல் ஃபோன் யார் வின் பண்ணாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா 2 பேர் வின் பண்ணாங்க. ஒருத்தவங்க ஆர்கானிக்காக வின் பண்ணாங்க, ஒருத்தவங்க டிஜிட்டல் மீடியா மூலமாக அவங்க வின் பண்ணாங்க. ஸோ 2 பேருக்கும் கிஃப்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. தர்மபுரி பில்லர்ஸ்க்கு ஒரு சின்ன அன்பளிப்பு அவங்களும் கொடுத்து வந்தவங்க கொடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து ப்ரோக்ராம் முடிய போகுது, அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரியான தருணங்களில் சாப்பிடும்போது தான் நிறைய பேசுகிறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிச்சு. சின்ன பொண்ணை அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்காங்களாம். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு டான்ஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த மாதிரி பெரியவங்களும் சின்னவங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அத்தனை பேருக்குமே இது நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்மாக தான் இருந்துச்சு.
தருமபுரியிலேருந்து மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன், வேணா பக்கத்துலேருந்து வருவாங்க அப்படின்றது. ஆனால் மதுரையிலேருந்து, திருச்செந்தூர்லேருந்து, திருச்சியிலேருந்தும் மக்கள் வந்திருந்தாங்க. இந்த பையன் ரொம்பவே யூனிக்காக கண்ணை கட்டிட்டு கீபோர்ட் வாசித்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கேட்டகரியில் வந்தவங்களுக்கு அவார்டும் கொடுத்து கௌரவிச்சாங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சு சாப்பாடு ரொம்ப முக்கியம் பார்த்திங்களா, சாப்பிட வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து பிரியாணி, முட்டை, ரைத்தா ப்ளஸ் சிக்கன் 65 இது எல்லாமே இருந்துச்சு. சூப்பராக எல்லாருக்குமே வரிசையாக பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டாங்க. அங்கே உட்காந்து சாப்பிடும்போது தான் நிறைய பேரை மீட் பண்ண முடிஞ்சிச்சு. நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் தனிப்பட்ட முறையில் பேசி தெரிஞ்சிக்க இந்த டைம் கிடச்சிச்சு. ஸோ இதில் வந்து நடந்தே போனாங்கள்ல லடாக் வரைக்கும், லிஃப்ட்டுக்கிட்டே போன பையனும் மீட் பண்ணோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அன்பான சந்திப்பு, அருமையான சந்திப்பு, பயனுள்ள சந்திப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே வந்து அத்தனை பேர்கிட்டையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அஜய் சார், அவங்க மிஸ்ஸஸ், அவங்க டீம் எல்லாருமே ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக கோஆர்டினேட் பண்ணாங்க. எல்லாருக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிட்டு, இந்த மீட்டிங்க்கு ஸ்பெஷலாக வந்த அத்தனை பேருக்குமே இந்த லிங்க்கை நான் அனுப்புவேன். ஸோ அதை பார்த்துட்டு அந்த வந்தவங்களும் உங்கள் கருத்துக்களை இங்கே ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.